சார் வணக்கம். வணக்கம் ஐயா. சார், தேர்தல் பத்திரத்திலிருந்து முதல்ல ஆரம்பிக்கலாம். உச்சநீதிமன்றம் இந்த விஷயத்தை பொறுத்தவரைக்கும் ஏன் ரொம்ப அக்ரெசிவாக இருக்காங்க? தொடர்ந்து கருத்துக்கள் மேலே கருத்து, அதே போல் எஸ்பிஐ நீங்கள் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம தொடர்ந்து இது தொடர்பாக பேசிட்டு வரோம். உச்சநீதிமன்றமும் சொல்லிருக்காங்க, எங்களுக்கு எல்லா தகவலும் வேணும், எங்களுக்கு திருப்தி இல்லை எஸ்பிஐ கொடுத்த தகவல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இன்னும் என்ன தகவல் உச்சநீதிமன்றம் எதிர்பார்க்குறாங்க? லியோ, இதுவரைக்கும் பொதுவெளியில் வந்திருக்கக்கூடிய தேர்தல் பத்திர விவகாரங்களில் ஒரு வருட டேட்டா மிஸ்ஸிங். தொடக்கத்தில் இருந்த ஒரு வருட டேட்டா 18 டேட்டா, அதாவது பாண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட பிறகு ஒரு டேட்டா மிஸ்ஸிங். இப்போது தேர்தல் ஆணையம் உச்சநீதிமன்றத்தில் சமர்ப்பித்த விவரங்களைத்தான் நேற்று மாலை தேர்தல் ஆணையம் வெப்சைட்டில் அப்லோட் பண்ணாங்க. அந்த தேர்தல் ஆணையத்திடம் அரசியல் கட்சிகள் அளித்த விவரங்களில் சில கட்சிகள் முழு விவரங்களை அளித்திருக்கின்றன, சில கட்சிகள் முழுமையான விவரங்களை அளிக்கவில்லை. அதுபோல் முழுமையான விவரங்களை அளித்த கட்சிகளில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் மகாராஷ்டிராவில் சேர்ந்த பிரபந்த கட்சின்ற ஒரு கட்சி, இவங்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. காங்கிரஸ், பிஜேபி போன்றவை ஏதோ ஒரு கம்பெனிகிட்டேருந்து எங்களுக்கு வந்துச்சுன்றதோடு நிறுத்தியிருக்கிறாங்க. இது போக எல்லா பாண்டுக்கும் யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் இருக்குது. இன்னைக்கு தான் கேட்குறாருன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு தான் அது டூப்ளிகேட் அடிச்சா என்ன பண்ணுவீங்க? இன்றைக்கி தானே கேட்டார். டூப்ளிகேட் பத்திரம் அடிச்சா என்ன பண்ணுவீங்கன்னு சொன்னோன்னா, கரன்சி நோட்டு மாதிரி அது டூப்ளிகேட் பண்ண முடியாதுன்னு சொன்னோன்னா நம்பரை கொடுன்னு சொல்லிட்டாங்க. இன்றைக்கி நீண்ட நேரம் நடந்தது. ஒரு 2-3 பேர் இம்ப்ளீட் பண்ணி நாங்கள் இந்த வழக்கில் என்ன செய்ய விரும்புகிறோம்னு சொன்னப்போ அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நீ பேசாமல் எஸ்பிஐ கூப்பிட்டு, எஸ்பிஐக்கும் இன்றைக்கி ஹரிஷாவே தான் பேர் நினைக்கிறேன், கூப்பிட்டு ஒழுங்காக அப்லோட் பண்ணுங்க, டீட்டெயில் கொடுங்கன்னு சொல்லிட்டாங்க. கேட்டது ஏன் இப்படி உச்சநீதிமன்றம் ஏன் இவ்வளோ கீனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் ஒரு முடிவுக்கு வந்து விட்டது. இது ஊழல்ன்ற முடிவுக்கு கோர்ட்டு வந்துருச்சு. அது ஊழல்ன்றதை நிரூபிக்கிற மாதிரி தான் இவங்க ஒவ்வொரு வேலையும் பண்ணிகிட்டு இருக்காங்க. எப்போ கேட்டாலும் கொஞ்சோண்டு டேட்டா கொடுக்க முடியாதுன்றது நம்மளே பார்க்குறோம்ல. ஒரு ஸ்டேஜில் உச்சநீதிமன்றம் எல்லாத்தையும் கூடியா அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே அதுக்கப்புறம் சார் ஒரு 3 மாதம் டைம் கொடுங்க, எலெக்ஷன்லாம் முடிஞ்சு 30 கொடுத்துறோம். அப்புறம் என்னங்க எங்கள் ஆர்டரில் உடனே போடுங்கன்னு சொல்லியிருக்கோம், நீங்கள் என்னங்க அப்படி பண்ணுறீங்கன்னு கேட்டதுக்கு ஒரு 3 வாரம் டைம் கொடுங்க, நாங்கள் இதை அப்லோட் பண்ணுறோன்னு சொன்ன உடனே அப்படியே அப்லோட் பண்ணுன்னு சொல்லி தான் நடந்துச்சு. அதற்கு பிறகும் ஒரு வருட டேட்டா மிஸ்ஸிங் அண்ட் அந்த கியூஆர் கோட் நம்பரை அப்லோட் பண்ணல. இன்றைக்கி பேசும்போது கொஞ்சம் நேரம் ஹியரிங் பார்த்தேன். இன்றைக்கி பேசும்போது சிஜிஐ உங்களோட இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன, உங்ககிட்ட இருக்கிற எல்லா டீட்டெயிலையும் நீங்கள் அப்லோட் பண்ணுங்கன்றதான் இன்ஸ்ட்ரக்ஷன். அதில் ஏதாவது சந்தேகம் இருக்கா? பண்ண வேண்டியதானே, உங்களுக்கு என்ன பிரச்சனை? உச்சநீதிமன்றம் ஒரு முடிவெடுக்கிறது என்றால் வங்கி அதற்கு ஒத்துழைப்பு தான் கொடுக்க வேண்டுமே ஒழிய அதை நிறுத்துகிற வேலையை வங்கி செய்யக்கூடாதுன்னு கொஞ்சம் கடுமையான வார்த்தைகளை இன்றைக்கு பயன்படுத்தினார்கள். இது வரும். அதுக்கு முன்னாடி நாமளே அந்த எலக்ட்ரல் பாண்டு பற்றிய டிஸ்க்ளோஷர்ஸ் பற்றி நம்ம விரிவாக இன்னும் விவாதிக்கவில்லை. இதில் பாரதிய ஜனதா கட்சி பற்றி தெரியும் நமக்கு. பாரதிய ஜனதா கட்சி எவ்வளோ வாங்கியிருக்குன்னு கிட்டத்தட்ட 1500 கோடி 1600 கோடி மார்ட்டின் கிட்ட மட்டும் வாங்கியிருக்கிறாங்கன்றது நமக்கு தெரிய வருகிறது. நாம் கவனம் செலுத்தி விவாதிக்க வேண்டியது திமுக பெற்ற நிதி எவ்வளவு என்பதைத்தான் என்று நான் பார்க்கிறேன். என்ன காரணம்னா, நாம் இருக்கிறது தமிழ்நாடு. நிறைய பேர் நம்ம நண்பர்கள் கூட கேட்டாங்கன்னா, பிஜேபி வாங்கினதை பற்றி பேசவில்லை. பிஜேபி வாங்கினதை பற்றி தான் 10 வருஷமாக பேசிகிட்டு இருக்கோமே இல்லையா? இன்றைக்கி தமிழ்நாட்டில் யாரை பற்றி அதிகம் அம்பலப்படுத்த வேண்டும் என்றால் பிஜேபியா திமுகன்னு கேட்டால், பிஜேபி அம்பலப்படுத்துறது திமுக, அதிமுக எல்லா கட்சியும் 10 வருஷமாக செஞ்சுட்டு இருக்காங்க. பிஜேபி வாங்கினதை பற்றி எல்லாரும் பேசுகிறாங்க. இந்தியா பூரா பேசுது. திமுக வாங்கினதை பற்றி யாருமே பேசல. இந்தியா பூரா பேசுது. அதை தாண்டி பாஜகவுக்கு என்ன ஹோல்டு இருக்குன்னு அதுதான்ப்பா நான் ஏற்கனவே நம்ம நிகழ்ச்சியில் தான் சொன்னேன். May 19 பேக்கப் மோடி சீரிஸ்னு ஆங்கிலத்திலேருந்து கட்டுரைகளை எல்லாம் மொழிபெயர்த்து போட்டப்போ பிஜேபி ஜெயிச்சோன்னே எனக்கு ரொம்ப மனசு வருத்தப்பட்டேன். அப்போ தான் ஒரு பத்திரிகையாளர் கூப்பிட்டு சொன்னார், நீ தமிழில் எழுதுன, தமிழ்நாட்டில் ஜெயிச்சிச்சா, அவ்வளோதான், நீ இதை இந்தியில் பண்ணியிருந்துருக்கணும். தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு எதிர்மான நிலையில் தான் தமிழகமே இருக்கிறது. அப்படி இருக்கும்போது இது முக்கியம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. எலக்ட்ரல் பாண்டுலையும் நான் ஃபாலோ பண்ணுற அனாலஜி அதுதான். பிஜேபியோட பாண்டு பற்றி 10 வருஷமாக இந்தியாவில் எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. நீதிமன்றம் பேசியிருக்கிறது. இன்று ஏறக்குறைய பிரிண்ட் ஊடகம் எல்லாமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி பிரிண்ட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா மீடியாலையும் எல்லா பிரிண்ட்லையும் எலக்ட்ரல் பாண்டு பற்றி டீட்டெயில் ஸ்டோரி வந்திருக்கு. பிஜேபி அதிகம் வாங்கியிருக்கு, இடி ரைடு நடந்த உடனே பிஜேபிக்கு எல்லாரும் போய் நிதி கொடுக்குறான்றதை பேசிட்டாங்க. இன்றைக்கி அந்த பிஜேபியை கடும் விமர்சனத்திற்கு உள்ளாக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் கிட்டத்தட்ட 3வது 4வது இடத்துல வாங்கியிருக்கு. இந்தியாவில் அதிகமாக நிதி கொடுத்த கம்பெனி எதுன்னு கேட்டால் மார்ட்டினோட நிறுவனம். அந்த மார்ட்டின் நிறுவனம் அதிகமாக யாருக்கு நிதி கொடுத்துருக்குன்னு கேட்டிங்கன்னா, பிஜேபி கொடுத்துருக்கு, திமுக கொடுத்துருக்கு. இப்போ திமுக கொடுத்த 580 கோடி ரூபாய் எப்படி பேசாமல் நாம் கடந்து செல்ல முடியும்? நீங்கள் சொல்லுங்கள். நேற்று கூட முதலமைச்சர் அந்த இந்தியா கூட்டணி கூட்டத்தில் மோடிக்கு தெரிஞ்சது 2 விஷயம் தான். ஒன்று வெளிநாடுகள் சுற்றுறது, இன்னொன்று பொய் பரப்புரை அப்படின்ட்டு. இன்னொரு பார்ட்டி என்ன பேசுகிறாரு, இவங்க பெரிய அளவில் ஊழல் பண்ணுறாங்க எலக்ட்ரல் பாண்டில், இதில் இவங்க இந்த மாதிரி மிரட்டியெல்லாம் வாங்கியிருக்காங்க, அந்த இது மிகப்பெரிய ஊழல், அதை பற்றி நம்ம பேசியே ஆகணுன்றாரு. எந்த தைரியத்தில் இதை அவர் பேசுகிறாரு, எந்த இதில் பேசுகிறாருன்னு தெரியல. இன்னொரு பக்கம் அதை தான் திருடன் ஓடுற மாதிரி கதை தான் ஒன்று. இப்போது என்ன ஆயிடுச்சுன்னா, நேற்று இவங்க டிஎம்கே கொடுத்துட்டாங்க. அதை எடுத்து பார்த்தா 2020 பெரிய அமௌண்ட்டு இவங்கள்ட்ட வாங்கியிருக்காங்க. இன்னொன்று மெகா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் மெகா கிடையாது, இது ரெண்டு ஒரே கம்பெனி, அதோட சிஸ்டர் கம்பெனி. ஓகே ஏங்க 2 திருகல் வேலை பண்ற கம்பெனிங்க, 2 கம்பெனிங்க பிஜேபிக்கும் கொடுத்துருக்கு, திமுகவுக்கும் கொடுத்துருக்கு. வேற எந்த மாநில கட்சிக்கும் கொடுக்கல. நீங்க அதை கவனிக்கணும். அப்ப என்ன ரிலேஷன்ஷிப் பிஜேபிக்கும் திமுகன்ற கேள்வி இயல்பா எழுமாயிடாதப்பா?
2 கம்பெனி 40 கோடி காசை வச்சுக்கிட்டு 400 கோடிக்கு டொனேஷன் கொடுக்குறான். ஏதுப்பா உங்களுக்கு கேட்டால் எப்படி கொடுத்தோன்றான். அந்த 2 கம்பெனி கொடுத்தது யாருக்குன்னு பார்த்தா பிஜேபிக்கு, திமுகக்கு. எப்படி இது ரிலேஷன்ஷிப் இல்லாமல் எப்படிங்க இருக்கும் சொல்லுங்க. இப்போ மார்ட்டின் வரும்போது இவங்க எல்லாம் திட்டிகிட்டு இருந்தாங்க, பெருசாக பேசினாங்க. இந்தியா லெவலில் அதிகமாக பணம் இது பண்ணதுன்னு பார்த்தா 1300 கோடி ரூபா வரைக்கும் மார்ட்டின் வாங்கி கொடுத்தாரு. மார்ட்டின் வாங்கி கொடுத்தாருன்னா அவங்களுக்கு தான் கொடுத்தாரு, அவங்களுக்கு தான் கொடுத்தாருனாரு. இவங்களும் அதை பற்றி வாயே திறக்கலை, எதையும் திறக்கலை. ஐடி விங்கிலேருந்து எல்லாருமே பார்ப்பை பிஜேபி இவங்ககிட்ட வாங்கிட்டாங்க, அவங்ககிட்ட வாங்கிட்டாங்க, இப்படியே பேசியிருந்தாங்க. உச்சநீதிமன்றம் மறுபடியும் போட்டு நெருக்கின உடனே நான் நினைக்கிறேன் எல்லா கட்சிகளுக்குமே தேர்தல் கமிஷன் ஒரு ஆர்டர் போட்டிருக்கோன்னு நினைக்கிறேன். கரெக்ட். இதை நீங்க சப்மிட் பண்ணுங்க. ஆமா, அதுல தான் டிஎம்கே இந்த டேட்டா நேத்து ஈசி பப்ளிஷ் பண்ண டேட்டா எந்த டேட்டா கொடுத்தா? கட்சிகள் தேர்தல் ஆணையத்துக்கு கொடுத்தது. எதுக்குன்றதை நீங்க பார்க்கணும். நேத்து ஹியரிங்ல கடந்த வெள்ளிக்கிழமை ஹியரிங்ல உச்சநீதிமன்றம் உங்களால கொடுக்க முடியலன்னா நீங்க எங்களுக்கு சீலிடப்பட்ட உரையில கொடுத்துருக்கீங்களா, இதை கொடுத்துருவோம்னு சொன்னாங்க தெரியுமா கோர்ட்டு. அப்புறம் இதை பூரா கம்ப்ளீட்டா ஸ்கேன் பண்ணிட்டு எலெக்ஷன் கமிஷனுக்கு ஒரு காப்பி கொடுங்கன்னு சொன்னாங்களா. அந்த டேட்டா தான் நேத்து ரிலீஸ் பண்ண டேட்டா. இல்ல எலெக்ஷன் கமிஷனுக்கே ஒரு லெட்டர் எழுதின மாதிரி தானே வந்துருக்கு. எலெக்ஷன் கமிஷன் வாங்கி நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குது. எலெக்ஷன் கமிஷன் எல்லா அரசியல் கட்சிகளும் எவ்வளவு வாங்கி துட்டு எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி அதை வாங்கி அதை சீலிடப்பட்ட உரையில் உச்சநீதிமன்றத்திடம் அளித்தார்கள். உச்சநீதிமன்றம் கடந்த விசாரணையின் போது நாங்கள் இதை உங்கள்கிட்ட கொடுத்துறோம், இதை அப்லோட் பண்ணுன்னு நேற்று சொல்லிட்டாங்க. அதுதான் நேற்று ஈவினிங் அப்லோட் பண்ணிருக்காங்க. இப்போ அதில் என்னன்னா, நான் நினைக்கிறேன் எலெக்ஷன் நேரம் எதையாவது மறைச்சு அந்த கணக்கு வெளியில் வந்தால் வேட்புமனு தாக்கல் தள்ளுபடி வரைக்கும் போகும் அப்படின்ற பயத்தில் தான் கிளியராக எந்த டேட்டில் எவ்வளோ வாங்கியிருக்கோம், யார்கிட்ட வாங்கியிருக்கோம் படம் கொடுத்துருக்காங்க. நான் கொஞ்சம் மாறுபடுகிறேன். எலக்ட்ரல் பாண்டு ரகசியன்றதை பிஜேபி ஆரம்பத்திலேருந்தே சொல்லிட்டு வந்துச்சு. இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தி பேசிய அருண்ஜேட்லி பாராளுமன்றத்தில் பேசின கிளிப்பிங்ஸ் சுத்துச்சு 2017. ஊழலை ஒழிப்பதற்காகத்தான் தேர்தல் பத்திரங்களை கொண்டு வருகிறோம், கருப்பு பணத்தை இது ஒழிக்கும், கார்பரேட்ஸ் அரசியல் கட்சிகளுக்கு நிதி கொடுத்தாங்கன்னா அவங்க மற்ற கட்சிகளை பார்த்து அஞ்ச வேண்டி வரும், அதெல்லாம் மறைக்கிறதுக்காக தான் கொடுத்துருக்குறோன்னு சொல்கிறாங்க. இன்னொன்று எல்லாருக்குமே, ஏன் ஈவன் மோடி அவர்களுக்கே உச்சநீதிமன்றம் நமக்கே உச்சநீதிமன்றம் இப்படி தீர்ப்பளித்தது வியப்புன்றதை நம்ம சொன்னோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி முடிவெடுத்த வழக்குகள்லாம் இப்படி எடுத்திருக்காங்கன்னு பார்த்து ஒரு அவநம்பிக்கை ஏற்பட்டிருந்தது. அப்போது இதே போலத்தான் உச்சநீதிமன்றம் செயல்படும், எப்படி இந்த டீட்டெயிலை வெளியில் விடுன்னு சொல்லுவாங்கன்னு பிஜேபி நினச்சிருந்துச்சு. திமுகவும் அப்படி நினச்சாங்கன்னு தாங்க நான் சொல்கிறேன். எல்லாம் கேஸ் போட்டுருக்க மாட்டாங்கல்ல, விகடன் மேலே கேஸ் போட்டுருக்க மாட்டாங்க, விகடன் மேலே கேஸ் போட்டுருக்க மாட்டாங்களா. இன்னொன்று இதை எலெக்ஷன் கமிஷன் அனுப்பி எலெக்ஷன் கமிஷனில் தான் இருக்கும், இந்த டேட்டா வெளியில் வராதுன்னு இவங்க உறுதியாக நம்பியிருக்காங்க. இப்போ பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை அனுப்பி விட்ருக்காங்க பார்த்தீங்களா, அதில் ஒரு அனுப்பி விட்டு மாட்டிக்கிட்டாங்க பார்த்தீங்களா. என்னது இது? டிஆர் பாலசேன் கொடுக்குறதா 11 கோடி ரூபாய் கலைஞர் டிவி கொடுத்துருக்காங்கப்பா கட்சி நிதியிலேருந்து.